சந்திர பிரகாஷ் போஸ் சகோதரர் வந்து சொல்லியிருக்கீங்க, இந்த பிரதர் இந்த போதை பழக்கம், ஸ்மோக்கிங், கைப்பழக்கம் எல்லாம் உடம்புல டோபமைன் அப்படிங்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டரை அதிகப்படுத்தும். நம்ம பிடிச்சதை செய்யும் போதும் மேலே சொன்ன எல்லா பழக்கத்தினாலையும் உடம்புல டோபமைன் லெவல் அதிகமாக ஆகும். அது பிரெயினில் இருக்கிற ரிவார்ட் சென்டரை தூண்டும். அது நம்ம மூடை ஹாப்பியாக வச்சுக்கிற சென்டர். அந்த ரிவார்டு சென்டரை தூண்டுறதுக்கு தான் நம்ம இவ்வளோ கெட்ட விஷயங்களுக்கு நமக்கு தெரியாமலே அடிமையாகிறோம். நல்ல விஷயத்துக்கு அடிமை ஆகிறவன் நல்லா இருப்பான். திஸ் இஸ் தி சயின்ஸ் ப்ரோ. ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு இருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரர். இருக்கலாம் ஆச்சுங்களா? அதுதான் உண்மை. ஆக்சுவலாக வந்துங்க, நம்ம எல்லாமே எண்ட் ஆஃப் தி டே ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அந்த சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதுக்காகத்தான் எல்லா விஷயத்துலையுமே நம்மளுடைய அடுத்த ஸ்டெப் என்ன செஞ்சால் சந்தோஷப்படுவோம், என்ன செஞ்சால் மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சியை நோக்கி ஓடுற இந்த வேகத்தில் பல்வேறு விதங்களில் வந்து நம்முடைய உயிராற்றல் வீணாக்கிடுறோம். மகிழ்ச்சி தேவைதான், அதுக்கு வந்து நம்ம பதிலாக கொடுக்கறது நம்ம வாரிசுகள் இல்லை. அதை யோசிச்சு பார்த்துட்டோம்னா நிச்சயமாக பல்வேறு விதங்கள் குறையும். சகோதரர் ஆங்கில வணிக மருத்துவர்கள் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு விளக்கமாக சொல்லியிருக்கிறாரு. வாழ்க வளமுடன். அதுக்கு வந்து டோபோமின் அப்படிங்கிற பேரில் இனி கூடிய விரைவில் நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு வந்து ஒரு முன்னோட்டம் தானுங்க இந்த மாதிரி பெயரை ப்ரொமோட் பண்ணி வச்சுருப்பாங்க. டோபோமின், அடுத்தது 2-3 பேர் இருக்குது. டெஸ்டாஸ்டரோன், அது சம்மந்தமாக மருந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் அப்படின்ட்டு வந்து ப்ரொமோட் பண்ணி நல்லா விற்று தள்ளியாச்சு. அதனால பலன் எதுவும் கிடைக்கல. ஆனால் வந்து விற்றுட்டாங்க நிறைய மருந்து மாத்திரைகள். இப்போ வந்து டோபோமின், டெஸ்டாஸ்டரோன் பேர் வச்சு பண்ணியாச்சுங்களா? இந்த பெயரை வச்சு இனி நிறைய மருந்து மாத்திரை கம்பெனிகள்லாம் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. தயவு செஞ்சு இதில் எதுக்கும் மயங்கிடாதீங்க. உங்களுடைய முக்கியமான விஷயம், நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் நம் முன்னோர்கள் சொன்னது, விந்து சக்தியை வீணாக்காதீங்க. தி சிம்பிள் வே. வீணாக்காமல் இருங்க. உங்களுக்கே எனர்ஜி தெரியும். எல்லா எனர்ஜி சென்டர்ஸும் அதிகமாக வரும். உயிராற்றல் அபரிமிதமாக வீணாச்சு அப்படின்னா, காந்த சக்தி வீணாச்சு அப்படின்னா நமக்கு வீக் ஆகும். ரொம்ப சிம்பிள் ஆச்சுங்களா? விந்து சக்தினால என்ன பெனிஃபிட்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கிற வணிக மருத்துவத்து மூலமாக சொல்கிற பெயர்களை எல்லாம் நம்ம நம்பருக்கு இல்லை. ஆகவே திடீர்னு பேரை மாற்றுவாங்க, திடீர்னு நம்மளை கொண்டு போய் கன்ஃபியூஸ் விட்டுருவாங்க. ஆகவே நம் முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அது வழியிலே நம்ம போய்க்கலாங்க. வாழ்க வளமுடன்.